உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் உள்ளிட்ட மொழிகள் கற்பிக்கப்படுவதாக முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து யோகி கூறுகையில், உத்தரப்பிரதேச பள்ளிகளில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பெங்காலி, மராத்தி போன்ற மொழிகள் கற்பிக்கப்படுகின்றன. இதனால் எங்கள் மாநிலம் பாதிக்கப்படவில்லை. வேலைவாய்ப்புகளுக்கு வழிவகுக்கிறது. சிலர் தங்கள் குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக மொழி சர்ச்சையை தூண்டும் முயற்சியை செய்கிறார்கள். ஆனால் அது இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை பாதிக்கிறது என யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். மொழிகள் குறித்த சர்ச்சைக்காக யோகி ஆதித்யநாத் தமிழக முதல்வர் ஸ்டாலினை 2வது முறையாக மறைமுகமாக சாடியுள்ளார். இதற்கு முன் அவர் திமுக பிராந்திய அரசியல் நடத்தி வாக்கு வங்கியை பாதுகாக்க முயல்கிறது என குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் இதற்கு பதில் கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம், உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை பள்ளிகளில் தமிழ் கற்பிக்கப்படுகிறது, எத்தனை தமிழாசிரியர்கள் உள்ளனர் என கேட்டுள்ளார். வேலைக்காக தமிழகத்திற்கு புலம்பெயர்ந்த உத்தரப்பிரதேச தொழிலாளர்களுக்கு தமிழ் பற்றிய முன்னறிவு இல்லை. எனவே உண்மையில் எந்த அளவிற்கு தமிழ் மொழி அங்கு கற்பிக்கப்படுகிறது என்றும் அவர் கேட்டுள்ளார். இந்த தகவல்களை தெளிவுபடுத்துமாறு உத்தரப்பிரதேச அரசை கேட்டுள்ள அவர், ஸ்டாப் ஹிந்தி இம்போசிஷன் என்ற ஹேஷ்டாகுடன் பதிவிட்டுள்ளார்.